தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 2/4/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய அழுக்கான உலகின் மீது உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தூய்மையாக வேண்டும். உங்கள் உயரும் கலையால் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும். கேள்வி: ஆத்மாவே தனக்கு நண்பராகவும் தனக்கு விரோதியாகவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையான நட்பு எது? பதில்: ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நட்பு. ஒரு தந்தையை நினைவு செய்து பாவனமாக மாறி தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவதே உண்மையான நட்பு. இந்த நட்பு கொள்ளும் யுக்தியை தந்தையே சொல்லுகின்றார். சங்கம யுகத்தில்தான் ஆத்மா தனக்கு நண்பனாகிறது. பாடல்: நீ உறங்கிக் கழித்தாய் இரவை. ஓம் சாந்தி. சொல்லப்போனால் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. முழு உலகிலும் என்ன பாடலை பாடுகின்றார்களோ அல்லது சாஸ்திரங்களை படிக்கின்றார்களோ, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகின்றார்களோ, அவையெல்லாம் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது, பக்தி மார்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் எல்லாம் பக்தியை சேர்ந்தவை. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. அரைக்கல்பத்திற்கு ஞானத்தின் பலன் தொடர்கிறது. பக்தி செய்து செய்து இறங்கியே ஆக வேண்டும். 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்குகின்றீர்கள். பிறகு ஒரு பிறவியில் உங்களுக்கு உயரும் கலை ஏற்படுகிறது. இது ஞான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று ஞானத்திற்காக பாடப்படுகிறது. துவாபர யுகத்திலிருந்து எந்த ராவண ராஜ்யம் நடந்து வந்ததோ அது முடிந்து பிறகு ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. நாடகத்தில் எப்போது உங்கள் 84 பிறவிகள் முடியுமோ அப்போது உங்கள் உயரும் கலையால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும். இந்த வார்த்தை ஆங்காங்கே எந்த சாஸ்திரங்களாவது இருக்கிறது? உங்கள் உயரும் கலையால் எல்லோருக்கும் லாபம். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராக ஒரு தந்தை மட்டுமே இருக்கின்றார். சந்நியாசி போன்றோர் அநேக விதங்களில் இருக்கின்றார்கள். பலவித சித்தாந்தங்கள் இருக்கின்றன. அப்படி சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான கல்பத்தின் ஆயுளை எழுதியிருக்கின்றார்கள். இப்போது 10,000 வருடங்கள் என்று சங்கராச்சாரியாரின் வழி சொல்லுகிறது. அப்போது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? பிறகு யாராவது இத்தனை 1000 வருடங்கள் என்று சொல்லுவார்கள். கலியுகத்தில் அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் ஒரே வழி இருக்கும். இந்த தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லுகின்றார். இதை சொல்லுவதற்கும் எவ்வளவு நேரம் பிடிக்கின்றது? சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதற்காக இவை எல்லாவற்றையும் ஏன் முன்னரே சொல்லவில்லை என்று கேட்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் நம்பர்வார் படிப்பு நடக்கிறது. சிறிய குழந்தைகளின் அவயங்கள் சிறியதாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு கொஞ்சமாக கற்பிக்கப்படுகிறது. பிறகு அவயங்கள் எப்படி வளர்ந்து கொண்டே போகுமோ அப்படி புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். படிப்பை தாரணை செய்து கொண்டே போவார்கள். சிறிய குழந்தைகளின் புத்தியிலும் எதுவும் தாரணை ஆக முடியாது. பெரியவரானதும் பாரிஸ்டர், ஜட்ஜ் போன்று ஆகின்றார்கள். இங்கும் அப்படித்தான். ஒருவரின் புத்தியில் தாரணை நன்றாக இருக்கும். பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்ற நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆதலால் இப்போது பதீத்த உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும். ஆத்மா தூய்மையாக மாறினால் பிறகு பதீத்த உலகில் இருக்க முடியாது. பதீத்த உலகில் ஆத்மாவும் பதீத்தமாக, மனிதர்களும் பதீத்தமாக இருப்பார்கள்.
பாவன உலகில் மனிதர்களும் தூய்மையாக, பதீத்த உலகில் மனிதர்கள் பதீத்தமாக இருக்கின்றார்கள். இது ராவணராஜ்யம். ராஜா ராணியைப் போல் பிரஜைகள் இருக்கின்றார்கள். இந்த முழு ஞானமும் புத்தியில் புரிந்து கொள்ளுவதற்காக இருக்கிறது. இந்த நேரம் அனைவருக்கும் தந்தையிடம் விபரீத புத்தி இருக்கிறது, அதாவது அன்பில்லாத புத்தி. குழந்தைகள், நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். மனதில் தந்தையிடம் அன்பு இருக்கிறது, ஆத்மாவில் தந்தையிடம் அன்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் நேரில் இருக்கின்றீர்கள். சிவபாபாவிடமிருந்து கேட்கின்றீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக, ஞானக்கடலாக, அன்பு கடலாக, ஆனந்த கடலாக இருக்கின்றார். கீதை ஞான வள்ளல் பரம்பிதா திருமூர்த்தி சிவபகவானின் வாக்கு. திருமூர்த்தி என்ற வார்த்தையை நிச்சயம் போட வேண்டும். ஏனென்றால் திருமூர்த்திக்கு புகழ் இருக்கிறது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்றால் நிச்சயம் பிரம்மா மூலமாகவே ஞானத்தை சொல்லுவார். ஸ்ரீ கிருஷ்ணரோ சிவபகவான் வாக்கு என்று சொல்ல மாட்டார். பிரேரணையால் எதுவும் நடப்பதில்லை. அவருக்குள் சிவபாபாவின் பிரவேசமும் ஏற்பட முடியாது. சிவபாபா மாற்றான் தேசத்தில் வருகின்றார். சத்தியுகம் ஸ்ரீ கிருஷ்ணரின் தேசம். அதனால் இவரின் புகழும் வெவ்வேறாக இருக்கின்றன. இதுதான் முக்கிய விஷயம். சத்தியுகத்தில் யாரும் கீதை படிப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக படிக்கின்றார்கள். அப்படி ஞான மார்க்கத்தில் நடக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. இப்போது படைக்கும் தந்தையே படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கின்றார். மனிதன் படைப்பவர் ஆக முடியாது. நான் படைப்பவர் என்று மனிதன் சொல்ல முடியாது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்று தந்தை தானே சொல்லுகின்றார். நான் ஞானக்கடல், அன்புக்கடல், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழே வேறு. அதனால் இந்த எல்லா வித்தியாசங்களையும் எழுத வேண்டும். அதை படித்தவுடன் கீதை ஞானத்தை கொடுப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை என்பதை மனிதர்கள் உடனே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பின்னால் எவ்வளவு பைத்தியமாக இருக்கின்றார்கள். எப்படி சிவனின் பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தையும் வெட்டி வைக்க தயாராகின்றார்கள். நான் சிவனிடம் போக வேண்டும், அவ்வளவுதான். அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் போக முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பலியாவதற்கான விஷயமே இருப்பதில்லை. தேவிகளிடம் பலி கொடுக்கின்றார்கள். தேவர்களுக்கு ஒருபோதும் பலி கொடுப்பதில்லை. நீங்கள் தேவிகள் தானே? நீங்கள் சிவபாபாவுடையவராக மாறியிருக்கின்றீர்கள். அதனால் சிவபாபாவிடம் பலியாகின்றீர்கள். சாஸ்திரங்களில் வன்முறை விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். உடல், மனம், செல்வத்தை பலியிடுகின்றீர்கள். வேறு எந்த விஷயமும் இல்லை. எனவே சிவன் மற்றும் தேவிகளிடம் பலி கொடுக்கின்றார்கள். இப்போது சிவகாசியில் பலி கொடுப்பதை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. இப்போது அந்த வாளே இல்லை. பக்தி மார்க்கத்தில் தற்கொலை செய்து கொள்வது தனக்கு விரோதியாகும் உபாயமாக இருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் காசி கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்கன்னா அந்த கூர்மையான கல்லால் தன்னுடைய உடல் ஏறி சரீரத்தை விட்டுருவாங்க. காசியில் போய் இறந்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு பக்தியில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இப்போது கவர்மெண்ட் தடை செஞ்சுருக்குது. நட்பு கொள்ள ஒரு உபாயம் மட்டுமே இருக்கிறது. அதை தந்தை சொல்லுகின்றார். தூய்மையாக மாறி தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுங்கள். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். இதுதான் நட்பு. ஜீவாத்மா தனக்கே எதிரி என்று சொல்லுகின்றார்கள். பிறகு தந்தை வந்து ஞானம் கொடுக்கின்றார். அப்போது ஜீவாத்மா தனது நண்பராகின்றது. ஆத்மா பவித்திரமாக மாறி தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறது. சங்கம யுகத்தில் தந்தை வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் நண்பராக மாற்றுகின்றார். ஆத்மா தனது நண்பராக ஆகிறது. ஸ்ரீமத் கிடைக்கும்போது தாம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுகின்றார்கள். தன் வழியில் அரைக்கல்பம் நடைந்தீர்கள். இப்போது ஸ்ரீமத் படி சத்கதி பெற வேண்டும். இதில் உங்கள் வழி வேலை செய்யாது. தந்தை வழி மட்டுமே சொல்லுகின்றார். நீங்கள் தேவர்களாக மாற வந்திருக்கின்றீர்கள். இங்கே நல்ல காரியத்தை செய்தால் அடுத்த பிறவியில் அமரலோகத்தில் நல்ல பலன் கிடைக்கும். இதுவோ மரணலோகம். இந்த ரகசியத்தையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். அதுவும் நம்பர்வார். ஒருவரின் புத்தியில் நன்றாக தாரணை ஏற்படுகிறது. ஒருவரால் தாரணை செய்ய முடியவில்லை. இதில் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சரிடம் ஆசீர்வாதம் அல்லது கிருபை கேட்பார்களா என்ன?
டீச்சரோ பாடம் கற்பித்துவிட்டு தன் வீட்டிற்கு போவார். ஏ கடவுளே, எங்களை பாஸ் பெற வையுங்கள், பிறகு நாங்கள் உங்களுக்கு உணவு படைப்போம் என்று பள்ளிக்கூடத்தில் முதலில் கடவுள் வணக்க பாடல் பாடுகின்றார்கள். ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று டீச்சரிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். பரமாத்மா இந்த நேரம் நமது தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார். தந்தையின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் பிறந்தால் அதற்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தை குழந்தை பெற விரும்புகின்றார். அது ஆசீர்வாதமாக இருக்கிறது தானே? இது ஒரு சட்டம். குழந்தைக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போதோ தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறது. தந்தை எப்படியோ அப்படி குழந்தை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறது. தத்துவங்களும் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகின்றன. இது துக்கதாமம். இன்னும் 40,000 வருடம் ஆயுள் இருந்தால் என்ன நிலை ஏற்படும்? மனிதர்களின் புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக மாறிவிட்டது. இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் தந்தையோடு யோகம் வைக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே போகும். நினைவால் ஆத்மா பவித்திரமாகிறது, வெளிச்சம் அதிகமாகிறது. நினைவே செய்யவில்லை என்றால் வெளிச்சமே கிடைக்காது. நினைவால் லைட் அதிகமாகும். நினைவும் செய்யாமல் மற்ற விக்கிரமம் செய்தால் வெளிச்சம் குறையும். சதோ பிரதானமாக மாறவே நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். இது புரிந்து கொள்ள பெரிய விஷயமாக இருக்கிறது. நினைவால் தான் ஆத்மா தூய்மையாக மாறிக்கொண்டே போகும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுக்க முடியாது என்று நீங்கள் எழுதவும் முடியும். அதன் பலன் 84வது பிறவி கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை பெறுகிறது. பிறகு முதல் நம்பருக்கு போகும் என்று நீங்கள் எழுத வேண்டும். சத்தியுகத்தில் 9 லட்சமே இருப்பார்கள். பிறகு அதிலிருந்து விருத்தியும் ஏற்படும் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். தாசதாசிகளும் அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பார்கள். 84 பிறவிகளே எண்ணப்படுகிறது. யார் நன்றாக தேர்வில் வெற்றி பெறுவார்களோ அவர்கள் முதலில் வருவார்கள். எந்த அளவு தாமதமாக போவார்களோ அந்த அளவு வீட்டையும் பழையது என்றே சொல்லுவார்கள். புதிய வீடு கட்டப்படுகிறது. பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. அங்கே தங்க மாளிகை கட்டுவார்கள். அது பழையதாக மாறாது. தங்கம் எப்பொழுதும் பளபளப்பாகவே இருக்கும். இருந்தும் நிச்சயம் சுத்தம் செய்ய வேண்டும். நகையை எவ்வளவுதான் நல்ல தங்கத்தில் செய்தாலும் கடைசியில் அதன் பளபளப்பு குறைகிறது. பிறகு அதை பாலிஷ் செய்ய வேண்டும். நாம் புதிய உலகத்திற்கு போகின்றோம் என்ற குஷி உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த நரகத்தில் இது கடைசி பிறவி. இந்த கண்களால் எதை பார்க்கின்றீர்களோ அது பழைய உலகமாக, பழைய சரீரமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நம் சத்தியுக புதிய உலகில் புதிய சரீரத்தை பெற வேண்டும். 5 தத்துவங்களும் புதியதாக ஆகின்றன. இப்படி சிந்தனையோட வேண்டும். இது படிப்பு. கடைசி வரை உங்கள் இந்த படிப்பு நடக்கும். படிப்பு நின்றால் விநாசம் வரும். அதனால் தன்னை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இந்த குஷி ஒன்றும் குறைந்தது கிடையாது. எனினும் மாயாவும் கூடவே தலைகீழ் காரியத்தை செய்ய வைக்கிறது. 5-6 வருடங்கள் தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு விழ வைக்கிறது. ஒரு முறை விழுந்தால் பிறகு அந்த மனநிலை இருக்க முடியாது. நாம் விழுந்து விட்டோம் என்ற வெறுப்பு வரும். இப்போது குழந்தைகள், நீங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைக்க வேண்டும். இந்த பிறவியில் என்ன பாவம் செய்திருப்பீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் தன் வாழ்வை அறிந்திருக்கும். ஒருவர் மந்த புத்தியாக, ஒருவர் விசால புத்தியாக இருக்கின்றார். சிறு வயது வரலாறு நினைவில் இருக்கின்றது தானே? இந்த பாபாவும் சிறு வயது வரலாற்றை சொல்லுகின்றார் தானே? பாபாவிற்கு அந்த வீடு எல்லாம் நினைவுக்கு இருக்கிறது, அதாவது பிரம்மா பாபாவுக்கு. எனினும் இப்போது அங்கு எல்லாம் புதிய வீடுகளை கட்டியிருப்பார்கள். 6 வயது முதல் தனது வாழ்வின் கதை நினைவில் இருக்கும். ஒருவேளை மறந்திருந்தால் மந்த புத்தி என்று சொல்லுவார்கள். உங்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். வாழ்வின் விஷயம்தானே. வாழ்வில் எவ்வளவு அதிசயங்கள் நடந்தன என்பது தெரியும். காந்தி, நேரு போன்றோருக்கு எவ்வளவு பெரிய பெரிய தொகுப்புகளை உருவாக்குகின்றார்கள். உண்மையில் உங்கள் வாழ்க்கை அதிக மதிப்பு வாய்ந்தது. இது மிகவும் அதிசய வாழ்க்கை. இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது, விலை மதிப்பற்ற வாழ்க்கை. இதன் மதிப்பை சொல்லி முடிக்க முடியாது.
இந்த நேரம் நீங்களே சேவை செய்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் எந்த சேவையும் செய்வதில்லை. உங்கள் வாழ்க்கை அதிக மதிப்பு வாய்ந்தது. அதனால் தான் பிறருக்கும் அப்படிப்பட்ட வாழ்வை உருவாக்க சேவை செய்கின்றீர்கள். யார் நன்றாக சேவை செய்வாரோ அவர் புகழுக்கு தகுதியானவர் ஆகின்றார். வைஷ்ணவி தேவிக்கும் கோவில் இருக்கிறது. இப்போது நீங்கள் உண்மையான வைஷ்ணவர் ஆகின்றீர்கள். வைணவர் என்றால் பவித்திரமானவர். இப்போது உங்கள் உணவு பானங்களும் தூய்மையாக இருக்கிறது. 1ஆம் நம்பர் விக்காரத்தில் நீங்கள் வைணவராகவே இருக்கின்றீர்கள். ஜெகதாம்பாவிற்கு நீங்கள் எல்லோரும் குழந்தைகள். பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களின் சந்ததிகள் நம்பர்வார் தேவிகளாக இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு பூஜை நடக்கிறது. மற்றபடி இத்தனை கரங்கள் போன்றவற்றை கொடுத்திருப்பது எல்லாம் தவறு. நீங்கள் பலரை தனக்கு சமமாக மாற்றுகின்றீர்கள். அதனால் கரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். பிரம்மாவையும் 100 கரங்களுடையவராக 1000 கரங்களுடையவராக காட்டியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் பக்தி மார்க்க விஷயங்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் என்று உங்களுக்கு தந்தை சொல்லுகின்றார். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். யாருக்காவது தலைகீழ் வழியை சொல்லி சத்திய நாசம் செய்யாதீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு முக்கிய விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், புகழுக்கும் பூஜைக்கும் தகுதி பெற உறுதியான வைணவர் ஆக வேண்டும். உணவு பானங்களின் சுத்தத்தோடு பவித்திரமாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு மிக்க வாழ்வில் சேவை செய்து பலரது வாழ்வை உயர்ந்ததாக மாற்ற வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தையோடு அப்படி யோகம் வைக்க வேண்டும். அதனால் ஆத்மாவின் வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். எந்த விக்கிரமத்தையும் செய்து வெளிச்சத்தை குறைக்க வேண்டாம். தனக்குத்தானே நண்பராக இருக்க வேண்டும். வரதானம், சுயஸ்திதியின் ஆசனத்தில் உறுதியாக இருந்து பிரச்சனைகளை வெற்றி பெறும் மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. எந்த பிரச்சனையும் இயற்கை மூலமாக வருகிறது. அதனால் பிரச்சனை படைப்பாக இருக்கிறது. சுயஸ்திதியுடையவர் படைப்பவராக இருக்கின்றார். மாஸ்டர் படைப்பவர் அல்லது மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. அதற்கு சாத்தியமே இல்லை. ஒருவேளை ஒருவர் தனது ஆசனத்தை விட்டுவிட்டால் தோல்வி ஏற்படுகிறது. ஆசனத்தை விடுவது என்றால் பலகீனமாவது. ஆசனத்தின் ஆதாரத்தில் சக்திகள் தாமே வரும். யார் ஆசனத்திலிருந்து கீழே வருவாரோ அவர் மீது மாயாவின் புழுதி படியும். பாப்தாதாவின் செல்லமான புது பிறவி எடுத்த பிராமணர் ஒருபோதும் தேகாபிமான மண்ணோடு விளையாட முடியாது. ஸ்லோகன், மன உறுதி கடுமையான சமஸ்காரங்களையும் மெழுகு போல உருக வைக்கிறது. அவ்யக்த சைகை, கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். எப்படி ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றீர்களோ அப்படி அன்பு ஸ்வரூபமாக ஆகுங்கள். ஞானமும் அன்பும் இணைந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் விதையாக இருக்கிறது, அன்பு தண்ணீராக இருக்கிறது. விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பலன் கொடுக்காது. ஞானத்தோடு கூடவே உள்ளத்தின் அன்பு இருந்தால் பிராப்தியின் பலன் கிடைக்கும். ஓம் சாந்தி.